கேரளா லாட்டரி. கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கில் டுடே நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். உங்களுக்கு இல்லைன்னா வரவே வராது. ஓகேங்களா? நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரவங்களா இருந்தால் கேஎல் டைமண்ட் பேக்கில் மறக்காமல் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நம்ம வீடியோவில் போடுற ஒரு கெஸ்ஸிங்கையும் இதையும் மேட்ச் பண்ணி எது ஹைலைட்டாக வருதோ அது நீங்கள் தட்டி வின்னிங்கை ஈஸியாக தூக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் நம்ம வீடியோவை லைக்கை போட்டுட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அதில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், புரியும். ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். டுடே நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். வின்வின் லாட்டரி ட்ரா நம்பர் 779 ஒரு ரிசல்ட் ரிவீல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 353 நம்மளுடைய ஷார்ட்டாக முடிச்சிடறேன். ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் நம்ம கொடுத்துருந்தது 3 கொடுத்துருந்தோம். இது வந்து ஒரு ஏசி, இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு டிக்கு. ஓகேங்களா? ஆனால் 3 டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. 3 டிஜிட் பாக்ஸில் நம்ம கொடுத்துருந்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா 753 கொடுத்துருந்தோம். இங்கே 7 வரலனா இங்கே 3 நம்ம செகண்ட் சான்ஸை ஒரு சான்ஸ் சொல்கிறதுக்குன்னா அது 3 தான். பட் ஆனால் இங்கே 7 வந்தனால இங்கே 3 வெளியே போயிடுச்சு. எனிவேஸ் பிசி பாஸு, ஏசி பாஸு ஒரு நல்ல ஒரு குட் ட்ரைங்க. வாங்க டுடே எனிவேஸ் ஏதாவது ஒரு வின்னிங் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை டுடே பிடிச்சிருவோம். ஓகேங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுடைய வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வாங்க ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அண்டு ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங், 3 டிஜிட் பாக்ஸ், ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஏ போர்டுக்கான ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய டுடே இந்த ஏ போர்டு 3, அதாவது ஏ போர்டு 3 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 095. ஓகேங்களா? 0 இதில் ஹைலைட்டான ஒரு நம்பர். அடுத்து நம்ம இதில் மெயினாக வரக்கூடிய ஒரு ஃபாலோவிங் நம்பர். ஓகேங்களா? 0 வந்து ஓகேங்களா? மற்றபடி 95ன்றது பவர் அண்ட் ஃபிளிப் நம்பரு. இதில் டுடே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய செகண்ட், தேர்ட் சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் 95 இதுதான். ஓகேங்களா? ஏ போர்டு 0 நெக்ஸ்ட்டு ஃபாலோவிங்கான ஒரு முக்கியமான ஒரு நம்பர். யார் யாருக்கெல்லாம் வரும்னு தோணுதோ அவங்களாம் மறக்காமல் ஏ போர்டு 0ன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டீங்க. ஏ போர்டு 0 ஃபாலோவிங் நம்பரில் இருக்குது. இப்போ அவங்க அடுத்து நம்ம பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டேன்னா பி போர்டுக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் பி போர்டு 5 வைத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 972. ஓகேங்களா? இதில் எது உங்களுக்கான பி போர்டுக்கான ஒரு கன்ஃபார்ம் நம்பர் எதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த மந்த்லேயே நம்ம பெண்டிங் நம்பர் என்ன வந்திருக்கு, என்ன வரலன்றதையும் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ அதுக்கான ஒரு வீடியோ தான் அது. இப்போ பி போர்டை பொறுத்தளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு மந்தில் இந்த மந்த் எல்லா நம்பருமே, அதாவது 0 to 9 ஆல் டன், ஆல் டிக்கு, கரெக்டாக ஆல் டிக்கு எல்லா நம்பருமே பி போர்டில் பெண்டிங் நம்பர் கிடையாது. இந்த மந்த் பார்த்துக்கிட்டிங்கன்னா 0லேருந்து 9 நம்பர் வரைக்கும் கரெக்டாக எல்லாமே ஃபுல்லாக வந்துருந்துச்சுங்க. அதனால இப்போ நம்ம அந்த ஒரு பெண்டிங் நம்பரை பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா? பெண்டிங் நம்பர் இருந்துச்சுன்னா தான் நம்ம கரெக்டாக மெயினாக நம்ம சொல்கிறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி கரெக்டாக உள்ளே இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதில் வந்து இந்த இதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அதனால் பி போர்டு 5 வைத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 972 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. ஓகேங்களா? இப்போ ஏ போர்டு பார்த்தாச்சு, பி போர்டு பார்த்தாச்சு, ஏ போர்டு, பி போர்டு பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு அடுத்து ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் பார்த்துருவோம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. நம்ம சீபோர்டில் அதிகபட்சமாக நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சீபோர்டில் நம்மளுக்கு 4, 7, 6 பவர் ஃப்ளிப்பில் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 4 ஓகேங்களா. இந்த மந்தில் நம்மளுக்கு இன்னும் 7 இன்னும் உள்ளே வரல. இதெல்லாம் வந்து பெண்டிங் நம்பர் ஓகேங்களா. பெண்டிங் நம்பர் இதெல்லாம் வந்து 7 இல்லை 6 இல்லை, இந்த 2 நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு சீபோர்டு பொறுத்தளவு பெண்டிங். இன்னும் நாட்கள் இருக்குது, அதனால் ஈஸியாக உள்ளே கொண்டு வந்துடுவோம். இதுலேயும் நீங்கள் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா முக்கியமான ஒரு அறிவிப்பு. இது வந்து ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டு தனியாக ப்ளே பண்ணுறீங்க பார்த்தீங்களா, போர்டு கேமிங், அதுக்கான ஒரு சிறப்பான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. அதனால தான் சொல்கிறேன், இதை வந்து கொஞ்சம் மெயினாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஏன்னா இது காமனாக பார்த்தீங்கன்னா 7 வந்து பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சி போர்டில் 6, பிசியில் 7, சி போர்டில் 6 ஃபாலோ பண்ணிக்கங்க. டுடே ரிசல்ட் என்னன்றதையும் அதையும் நம்ம கிளியராக ஒரு வீடியோ போட்டு இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்தாச்சு, ஏ போர்டு பார்த்தாச்சு, பி போர்டு பார்த்தாச்சு, சி போர்டு பார்த்தாச்சு. ஏ போர்டில் இது ஃபாலோவிங் நம்பர் ஓகேங்களா. சி போர்டில் பெண்டிங் நம்பர் 2. இதில் பி போர்டில் பொறுத்து எந்த ஒரு பெண்டிங் நம்பருமே கிடையாது, எல்லாமே டோட்டல் கிளியர். இந்த மந்தில் எல்லா நம்பருமே எல்லா டிக்குமே கொடுத்துருச்சு ஓகேங்களா. அதனால் 0, 7, 6 ஓகேங்களா. அதனால் மறக்காமல் உங்களுக்கு வேறு என்ன நம்பர் தோணுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுலேயே ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸிங்கையும் பிரிச்சிடலாம் ஓகேங்களா. ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸிங்கை வாங்க இதிலே பிரிச்சுருவோம். இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பிசி ஏசிக்கான ஒரு கெஸிங், முக்கியமான ஒரு கெஸிங் தான் நம்மளுக்கு டுடே ஒரு பக்காவான ஒரு ஒர்க் அவுட். அதனால என்னுடைய ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸிங்கை சொல்கிறேன். உங்களுடைய ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸிங்கை நீங்கள் சொல்லுங்கள். இதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஹைலைட்டான ஒரு நம்பர், அதாவது 909 ஓகேங்களா. 09 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அதிகபட்ச நம்பரான ஒன்று 42 ஓகேங்களா. இது செகண்ட் ஹைலைட்டில் நம்மளுக்கு அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். இது கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 92 ஓகேங்களா. அதாவது 0924 இதை நீங்கள் 42 கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் 92க்கு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டிங்கன்னா 57 ஓகேங்களா. 57 அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா 07 ஓகேங்களா. அதாவது 0942925707 1 2 3 4 5 ஓகேங்களா. லாஸ்ட் செட்டு 96 ஓகேங்களா. 96 96 ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு கெஸிங். ஸ்ரீசக்தி லாட்டரியில் டுடே நம்ம அதிகபட்சமாக ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு கெஸிங்னே சொல்லிக்கலாம் ஓகேங்களா. யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சுன்றதை டீட்டெயிலாக பாருங்கள். இதில் கொஞ்சம் வீடியோவை ரீவைண்ட் பண்ணி கூட பார்த்து இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ளே பண்ணிக்கங்க, ஒவ்வொரு செட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இதில் வர ஒரு கெஸிங்கையும் மெம்பர்ஷிப்பில் வரக்கூடிய ஒரு கெஸிங்கும் கம்பேரிசன் போட்டு அதை ஹைலைட்டாக அதை மட்டும் அந்த நம்பரை மட்டும் தூக்கிடுங்க, தூக்கி சும்மா சூப்பராக ஸ்மார்ட் ப்ளே பண்ணுங்க ஓகேங்களா. ஹார்ட் ப்ளே பண்ணாமல் ஸ்மார்ட் ப்ளே பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கிடலாம். இதுதான் நம்மளுடைய ஒரு ஏசிக்குரிய ஒரு சிறப்பான டுடே கொண்டாட்டன்றது அது இதுதான். இதுலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிசல்ட்டை வச்சும் இந்த டேட்டை வச்சும் நம்மளுக்கு ஸ்ரீசக்தி லாட்டரியில் ஹைலைட்டாக எந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர், இதையும் சேர்த்து வச்சு தான் நம்ம ஒரு முயற்சியில் இந்த ஒரு இதை ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸிங்கை தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. 3 டிஜிட் பாக்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைலைட்டானது ஓகேங்களா. ஹைலைட்டான ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸிங் ஓகேங்களா. 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட்டு ஹைலைட் 3 டிஜிட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கெஸிங் 597
அதிகபட்சமாக 3 டிஜிட் பாக்ஸ். இதில் வந்து கரெக்டாக வீடியோ செட்டை கரெக்டாக பார்த்துங்க, இல்லை கொலாப்ஸ் ஆயிரும். வீடியோ ஸ்டார்ட் பரவாயில்லாமல் நிறுத்தி நிதானமாக பார்த்து கவனமாக பாருங்கள், ஓகேங்களா. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் செட் 096, நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸில் ரெண்டாவது செட்டு 096. இதில் வந்து பெண்டிங் நம்பரும் ஃபாலோவிங் நம்பரும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துருக்கோம். அதனால் எந்த ஒரு பிசுறு இல்லாமல் கரெக்டாக பாருங்கள். இதில் வர கெஸிங் நம்ம மெம்பர்ஷிப்பில் வர கெஸிங் சேமாக இருந்துச்சுன்னா சும்மா சூப்பராக ப்ளே பண்ணுங்கள். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 470, அதாவது இதே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்கோங்க. 047 இந்த மாதிரி 3 டிஜிட் பாக்ஸாக ப்ளே பண்ணிக்கோங்க. இது வந்து மூணாவது வரக்கூடிய ஒரு செட்டு, ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான ஒரு செட்டு. நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ் ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு முக்கியமான ஒரு செட்டு தான் இது, ஓகேங்களா. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய நான்காவது செட்டு 994, அதாவது 3 டிஜிட் பாக்ஸில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு செட்டு 994. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸிங்னு சொல்லிக்கலாம். மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு காமிச்சிடறேன், வாங்க மறுபடியும் போயிடுவோம். ஃபஸ்ட்டு செட்டு 597, ஓகேங்களா. முதல் செட்டு 597, ரெண்டாவது செட்டு 096, ஓகேங்களா. ரெண்டாவது செட்டு 096, மூணாவது செட்டு 470, ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலாவது செட்டு, ஓகேங்களா. இது முக்கியமான ஒரு கெஸிங் தான். நாலாவது செட்டு 994, ஓகேங்களா. 994. இது நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டிங்கன்னா வெறும் 3 செட்டு தான் வரும், ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 270 இப்படி இழுத்துருவோம், ஓகேங்களா. 270 நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அதிகபட்ச நம்பர், ஓகேங்களா. இதிலே பார்த்துக்கிட்டாலும் 7 வந்து ஓரளவுக்கு ஹைலைட்டாக அமைஞ்சிருக்கு, ஓகேங்களா. இதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங்கான ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸிங், ஓகேங்களா. அதனால் பார்த்து கவனமாக கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். இது வந்து ஒரு 3 டிஜிட் பாக்ஸ். இந்த கெஸிங்கையும் நம்மளுடைய மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு கெஸிங்கும் மேட்ச் பண்ணி விளையாண்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நீங்கள் சும்மா சூப்பராக தட்டி தூக்கிடலாம், ஓகேங்களா. அதனால தான் சொல்கிறேன், பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். டுடே ஒரு 23/7/2024. அடுத்து நம்ம பார்க்கறது நம்மளுடைய ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய டுடே ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு கெஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆல்போர்டு 0, ஏன்னா ஓகேங்களா. ஏன்னா ஏ போர்டில் 0 அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். அந்த 0 பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் உட்காரதுக்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்குது. அதனால் நம்ம வந்து அதை வந்து ஆல்போர்டு கெஸிங்கில் மெயினாக எடுத்துக்கிடுவோம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0க்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது, ஓகேங்களா. அதனால டுடே எஸ்டர்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா 33 ஏசி 2 3 வந்தனால நம்ம ஒரு 7 எடுத்துக்கிடுவோம், ஒரு 4 எடுத்துக்கிறோம். டுடேவோட 3 டிஜிட் பாக்ஸாகவும் இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதாவது 074ஆகவும் நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸை ட்ரை பண்ணிக்கோங்க. இதில் நம்மளுக்கு டுடே ஆல்போர்டு அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான், ஓகேங்களா. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஆல்போர்டு கெஸிங் டுடே இதான் அதிகபட்சம் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 074. உங்களுடைய ஆல்போர்டு கெஸிங் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆல்போர்டையும் நம்மளுடைய மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு ஆல்போர்டையும் மேட்ச் பண்ணி விளையாண்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கிடலாம், ஓகேங்களா. டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். Disclaimer, this video is only for entertainment videos only. இது முழுக்க பொழுதுபோக்கிற்கான ஒரு வீடியோ மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ. இங்கு எவ்விதமான பெட்டிங்கோ கேம்லிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது முழுக்க கேரள லாட்டரி, கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. டுடே ரிசல்ட் இனிதாக அமைய வணங்குகிறோம். நன்றி, வணக்கம்.